தலித்துகள் வாழ்கிற பகுதியிலே, தீண்டத்தகாத மக்கள் வாழ்கிற பகுதியிலே இருக்கிற பெண்களுக்கு, குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு காலாவதியான மாத்திரைகளை, மருந்துகளை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மூளை மொழிகி இருப்பார்கள். எதிர்காலம் பற்றி சிந்திக்க மாட்டார்கள். அவருடைய நலன்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். இங்கே நிலவுகிற இந்த பார்ப்பனிய கட்டமைப்பை தூக்கி எறிய வேண்டும் என்கிற பிறக்கலை அவர்களுக்கு வராது. ஆகவே அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் மூளை குறையோடு, நொண்டியாக, நுடமாக குறையோடு பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதியிலே காலாவதியான மாத்திரைகளை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும், மருந்துகளை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த பகுதியிலே நல்ல சாராயம் இருக்க வேண்டும், மது இருக்க வேண்டும் என்றெல்லாம் RSS செயல் திட்டம் 1995 அந்த செயல் திட்டத்தை நான் படித்திருக்கிறேன். RSS சொன்னாங்கன்னா அப்ப எந்த அரசு அதை செஞ்சாங்கன்னா, தலைவர் சொல்வதை போல குடிமக்களை காப்பாற்றுகிற அரசு குடிகாரர்களாக அந்த மக்களை ஆக்கி அவர்கள் உயிரை குடித்து அதிலிருந்து பெறுகிற வருமானத்தை கொண்டு நாட்டை ஆட்சி புரிவதற்கு எதற்கு மக்கள் ஆட்சி, எதற்கு ஆட்சியாளர்கள்? எல்லாரும் குடிகாரனா இருக்கீங்க. அவன் குடிப்பான், கல்விகள் கெட்டு போகும், கணையம் கெட்டு போகும், குடும்ப சீரழியும், எதிர்காலம் பத்தி சிந்திக்க மாட்டான், தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பத்தி, கல்வி பத்தி யோசிக்க மாட்டான். அவன் 80 வயசு வரை வாழ வேண்டியவன் 35 வயசுல செத்து போவான், ஹாஸ்பிட்டல் அங்க இங்க அலைவான். ஆனா அந்த வருமானத்திலிருந்து நான் குடிமக்களுக்காக நான் ஆட்சி நடத்துகிறேன் என்று சொன்னால் அது மக்கள் அரசு என்று அழைக்க முடியுமா? அரசு என்பது ஒரு மக்கள் அரசு, மக்களால், மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு. மக்களை குடிகாரர்களாக ஆக்கும் என்று சொன்னால் அது எந்த விளைவாக இருந்தாலும் அதனை எதிர்த்து இந்த நாட்டை நாம் காப்பாற்றுவதற்கு, இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு மறுமை ஒழிப்போம், மக்களை காப்போம் என்ற முழக்கத்தோடு கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகிற அந்த மாநாட்டை வெல்லும் ஜனநாயக மாநாடு எப்படி உலகை வியக்க செய்ததோ அப்படி மகளிர் மாநாடும், மது ஒழிப்பு மாநாடும் உலகத்தை வியக்க செய்கிற மாநாடாக நடத்தி வெற்றியை பெறுவோம். நமது தலைவர் டாக்டர் எழுச்சி நம்முடைய காலடியில் நாமெல்லாம் உழைத்து அதை சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மண்டலத்தில் சிறப்பு சேவை பற்றிய எழுச்சி தமிழர்கள் உங்களை எல்லாம் மாநாட்டுக்கு அழைத்து வர சொல்ல ஆன்மீக எழுச்சி தமிழர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அவர்கள் மாநாட்டு ரீதியாக முதல் தவணை ₹1,00,000 வழங்கியிருக்கிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, தலைவர் மீதும் கட்சியின் மீதும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீதும் ஆழமான பற்றுதலையும் அளப்பரியான அன்பையும் கொண்டிருக்கிற எழுச்சி தமிழ் மீது மிகப்பெரிய நம்பிக்கை, அவர் மீது மிகப்பெரிய ஆழ்ந்த அன்பை கொண்டிருக்கிற மேக்ஸ் அருள் ஃபவுண்டேஷனுடைய அருள் மேக்ஸ் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர், தொழிலதிபர், சமூக சேவகர் அண்ணன் பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சியை சார்ந்த அருள் சூசே அவர்கள் இந்த மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டு நிதியாக, முதல் கட்ட நிதியாக ₹5,00,000 தலைவர் எழுச்சி தமிழகத்தில் வழங்கி சிறப்பிப்பார்கள். அவரை அன்போடு சிறுத்தைகள் சார்பில், டெல்டா மண்டலத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன்.
பேனா இருக்கு ஆள் இருக்கா குழந்தைய கொடுத்து எடுக்கிறாங்க பாரு குழந்தை குழந்தை தஞ்சையை சேர்ந்த டாக்டர் சுரபாலன் அவர்கள் மாநாட்டு நிதியாக ரூபாய் 30,000 வழங்குகிறார். தஞ்சை மண்டல செயற்குழு கூட்டத்தில் முன்னின்று நெறிப்படுத்தப்பட்டிருக்கிற கட்சியின் முதன்மை செயலாளர் தம்பி மாவரசு அவர்களை நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் குழந்தை தமிழியவர்கள அமுதா இனியவர்கள நாகை முத்தமிழ் செல்வியவர்கள மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்கள் திருவாரூர் கலைஞர் மகேஸ்வரி, வடக்கு காப்பியலட்சுமி, தெற்கு ராதிகா ஆகிய தோழர்களே, நாகை வடக்கு ஜெயஸ்ரீ,